அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்க்கான ஜாப் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். என்ன ஜாப் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர் தான் ஜாப் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ வந்து இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 12ஆம் தேதி வந்து ஜூன் மாதம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 12ஆம் தேதியிலேருந்து வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 3ஆம் தேதி வந்து டைம் குடுக்குறாங்க. அதுக்குள்ள நம்ம வந்து அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ற டேட்டும் வந்து குடுத்துருக்காங்க. 12ஆம் தேதியிலேருந்து ஜூலை 3ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்துட்டு கட்டிடணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கான இந்த ஜாபுக்கான எக்ஸாம் டேட்டும் வந்து குடுத்துருக்காங்க. ஜூலை 20ஆம் தேதி வந்து எக்ஸாம் டேட் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கான கால் லெட்டர் அதுக்கப்புறம் அது எல்லாமே நாங்க நோட்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2ஆம் கட்ட எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 31ஆம் தேதி வந்து வைக்க போறோம் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 266 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர் வந்துட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ், லீகல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல் இன்ஜினியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ், அதாவது ஸ்பெஷலிஸ்ட் பேக்லாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ், ஃபைனான்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜெனரலிஸ்ட் இந்த மாரி மொத்தம் பார்த்தீங்கன்னா, 266 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து லிஸ்ட் இருக்கு அப்படின்றதையும் அவங்க வந்து டேபிள் போட்டு வந்து குடுத்துருக்காங்க. நம்ம இது ஒரு வாட்டி பார்த்துக்கணும். இந்த ஜாப்க்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நேபாள், பூட்டான் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கு வந்து பாண்ட் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது மினிமம் வந்து 4 இயர்ஸ் பாண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கன்டின்யூ பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, 4 இயர்ஸ் பாண்ட் இருக்கும். நீங்க வந்து சென்ட்ரல்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு வேலை விட்டு போகுறீங்க அப்படின்னா, நீங்க 1 வருஷத்துக்கான கிராஸ் சேலரி வந்து நீங்க வந்து பே பண்ணிட்டு போகணும் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50,925 வந்து பேசிக் சேலரி வந்து குடுக்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, பிளஸ் அ அலவன்ஸ் இந்த மாரி எல்லாம் சேர்த்து மொத்தமா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 90,000 வந்து சேலரி வந்து 1 மாசத்துக்கு வந்து குடுக்குறாங்க. என்ன கல்வி தகுதி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எம்டி, எம்எஸ் அல்லது பிஜி இன் மெடிக்கல் டிகிரில வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்ல அப்படின்னா, அதுக்கு இணையான நீங்க வந்து ஃபாரின் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிகிரி வந்து நேஷனல் மெடிக்கல் கமிஷனால ரெகக்னைஸ் ஆயிருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, லீகல் போஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து லா முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கிராஜுவேட் இல்லன்னா போஸ்ட் கிராஜுவேட் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 60% மார்க் வந்து நீங்க வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 55% மார்க் வாங்கியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ். ஃபைனான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் அக்கவுண்டன்ட் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வந்துட்டு பிகாமோ இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எம்காம் இந்த மாரி நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 60% மார்க் வந்து எல்லாருமே வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி அண்ட் எஸ்டியா இருந்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து 55% மார்க் வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த போஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கல்வி தகுதி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் இன் கம்ப்யூட்டர் சயன்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது எம்சிஏ இந்த கோர்ஸ் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போஸ்ட்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 60% மார்க்கும் எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 55% மார்க்கும் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் வந்து பார்க்கலாம். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல நீங்க வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அப்படி இல்ல அப்படின்னா, பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் இன் எனி பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் நீங்க வந்து இன்ஜினியரிங்ல எந்த பிரான்ச் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, அதோட வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ வந்து 1 இயர் வந்து படிச்சிருக்கணும். அதாவது டிப்ளமோல நீங்க வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 1 இயர் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 60% மார்க்கும் எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 55% மார்க் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரலிஸ்ட் ஆஃபீசர் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எந்த டிகிரியா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க வந்து கிராஜுவேட் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணவங்க யாரா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 60% மார்க்கும் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 55% மார்க் வந்து எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட்ட பத்தி பார்க்கலாம். ஸோ மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 30 வயசு தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன்ஸும் வந்து இருக்கு. எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 வருஷமும், ஓபிசி கேண்டிடேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிரிமினலரா இருக்கணும். அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் வந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூ கேட்டகரிக்கு வந்து 10 வருஷமாவும், எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாரி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 வருஷம் வந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் சர்வீஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் கன்ஃபார்ம்ட் எம்ப்ளாயீஸ் இன் பப்ளிக் செக்டர்ஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 8 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் வந்து குடுக்குறாங்க.
இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பத்தி குடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 250 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணா போதும். மத்த எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ₹1000 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அதாவது இந்த ஜாப்க்கான எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த 3 பிளேஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்றவங்க ஜூலை 3ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த ஜாப் பத்தின லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.